ஸோ இப்போ நம்ம என்ன லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னா 7th செகண்ட் டேர்மில் இருக்கக்கூடிய லாஸ்ட் லெசன் 3rd லெசன் தான் பார்க்க போகிறோம். பேசும் ஓவியங்கள் அப்படிங்கிறதா அந்த லெசன். ஆயக்கலைகள் 64 ஒன்று ஓவியக்கலை. காண்போரின் கண்ணையும் கருத்தையும் கவர்ந்தெழுக்கும் ஆற்றல் ஓவியத்திற்கு உண்டு. ஒரு கருத்தை பேச்சாலும் எழுத்தாலும் வெளிப்படுத்துவதை காட்டிலும் ஒரு ஓவியத்தால் மிக நுட்பமாக புரிய வைத்துவிட முடியும். அதனால் தான் ஓவியத்தை நுண்கலைகளுள் முதன்மையான ஒன்றாக கருதுகின்றனர். இத்தகைய சிறப்புமிக்க ஓவியக்கலை பற்றி அறிவோம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ஆயக்கலைகள் 64, இது நமக்கு தெரியும் இல்லையா. இப்போது நம்ம எந்த கலையை போய் பார்த்தாலுமே அது வந்து என்ன பண்ணோம், நமக்கு கொடுக்குற இம்பேக்டை விட ஒரு ஓவிய கலையை பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட கண்ணு கருத்து ரெண்டையுமே கவரக்கூடியதாக இருக்கும். இப்போ ஒரு கருத்தை சொல்லணும் அப்படின்னா பேச்சில் சொன்னாலும் சரி, எழுத்தில் சொன்னாலும் சரி, நீங்கள் எந்த கலையில் சொன்னாலும் சரி, அதை விட ஓவியத்துக்கு வந்து தனியான ஒரு இம்பேக்ட் இருக்குது. அப்படிங்கிறனால தான் அதை நம்ம என்ன சொல்கிறோம், நுண்கலைகளில் முதன்மையானது அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்ட்டாங்க. ஸோ அந்த ஓவியக்கலை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து 3 பாயிண்ட் ஞாபகம் வைக்கணும். ஆயக்கலைகள் 64, கண்ணையும் கருத்தையும் கவர்றதான் ஓவியக்கலை. நுண்கலைகளில் முதன்மையான ஒன்றா இருக்குது இந்த ஓவியக்கலை, அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து ஒரு விடுமுறை நாளன்று கண்ணனும் மணியும் அரசு பொருட்காட்சி கூடத்திற்கு செல்கின்றனர். ஒவ்வொரு அரங்காக கண்டு கழித்தவாறே சென்று இறுதியில் ஓவிய கூடத்தை அடைகின்றனர். கண்ணா, அந்த அறிவிப்பு பலகையை பார். அறிவிப்பு பலகை. ஓவியங்களை தொடாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஓவியங்களுக்கு கீழே உள்ள பொத்தானை அழுத்தினால் ஓவியங்கள் உங்களுடன் பேசும். ஸோ என்ன சொல்லிட்டாங்க, இப்போ ஓவிய கூடத்துக்கு வந்து அவங்க போயிருக்காங்க. ஸோ ஓவியத்தை வந்து டச் பண்ணக்கூடாது, அது பட்டன் அமுக்கணும் அப்படின்னா அது பேசும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பேசுதுன்னு பார்க்கலாம். கண்ணன், மணி, இங்கு குகை போன்று வடிவமைக்கப்பட்ட பாறையில் அழகான ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளன. அந்த பொத்தானை அழுத்து குகை ஓவியம் பேசுவதை கேட்போம். மணி பொத்தானை அழுத்துகிறான். குகை ஓவியம். நான் தான் குகை ஓவியம் பேசுகிறேன். பழங்கால மனிதர்கள் குகைகளில் தான் வாழ்ந்து வந்தனர். அங்குதான் அவர்கள் முதலில் ஓவியங்களை வரைய தொடங்கினார்கள். செய்திகளை மற்றவர்களுக்கு தெரிவிப்பதற்காக எங்களை வரைந்தனர். வேட்டைக்கு செல்லுதல், நடனம் ஆடுதல், போர் செய்தல் போன்ற காட்சிகள் வரையப்பட்டன. நாங்கள் பெரும்பாலும் கோட்டோவியமாக இருப்போம். மண் மற்றும் கல் துகள்களை கொண்டு எங்களுக்கு வண்ணம் தீட்டினர். எங்களை உற்று நோக்கினால் பழந்தமிழின் வாழ்க்கை முறைகளை அறிந்து கொள்ளலாம். ஸோ என்ன சொல்லிட்டாங்க, இதுதான் குகை ஓவியம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. பழங்கால மனிதர்கள் வந்து குகைகளில் தான் ஃபஸ்ட்டு வாழ்ந்தாங்க இல்லையா. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, முதல்ல ஓவியங்களை அங்கே தான் வரைகிறாங்க. செய்திகளை வந்து மற்றவங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிறக்காண்டி தான் இதை வரைய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வேட்டைக்கு செல்லுதல், நடனம் ஆடுதல், போர் செய்தல் அப்படிங்கிற தான் வந்து ஃபஸ்ட்டு வரையப்பட்டிருக்கு. அப்புறம் மேக்சிமம் இந்த ஓவியங்கள் வந்து கோட்டோவியமாக தான் இருந்திருக்கு. மண் மற்றும் கல் துகள்களை கொண்டு அதுக்கு வந்து வண்ணம் தீட்டியிருக்காங்க. மண் மற்றும் கல் துகள்களை கொண்டு தான் அதுக்கு வண்ணம் தீட்டியிருக்காங்க. அதை நம்ம உற்று நோக்கணும் அப்படின்னா பழந்தமிழருடைய வாழ்க்கை முறைகளை வந்து நம்மளால் அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்ணா, இதோ இங்குள்ள சுவர் ஓவியத்தின் பொத்தானை அழுத்து. கண்ணன் பொத்தானை அழுத்துகிறான். சுவர் ஓவியம். மனிதர்கள் வீடு கட்டி வாழத் தொடங்கிய காலம் முதல் சுவர் ஓவியங்களாக எங்களை வரைந்து வருகின்றனர். அரண்மனைகள், மண்டபங்கள், கோயில்கள் போன்றவற்றின் சுவர்களிலும் மேற்கூரைகளிலும் எங்களை காண முடியும். சித்தன்னவாசல் என்னும் ஊரில் எங்களை பார்த்திருப்பீர்கள். எங்களை எவ்வாறு வரைந்தனர் தெரியுமா? முதலில் ஆற்று மணலுடன் சுண்ணாம்பை சேர்த்து சுவரை சமப்படுத்துவர். சுவர் ஈரப்பதமாக இருக்கும்போது எங்களை வரைவர். சுவர் உலர்ந்த பிறகு எங்களை வரைவதும் உண்டு. தஞ்சை பெரிய கோவிலில் சுவர் ஓவியங்களான எங்களை ஏராளமாக காண முடியும். கருவறை சுற்று சுவர்களிலும் மண்டபங்களின் சுவர்களிலும் நாங்கள் அழகாக காட்சியளிக்கிறோம். நாயன்மார்களில் ஒருவரான சுந்தரரின் வாழ்க்கை நிகழ்வுகளாக நாங்கள் வரையப்பட்டிருக்கிறோம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு குகை ஓவியம் பார்த்துட்டோம். அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா முதல்ல வந்து இந்த குகை ஓவியங்கள் தான் வரையப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அங்கே தான் நம்ம வந்து வாழ்ந்தோம், குகைகளில் தான் பழங்கால மனிதன் வாழ்ந்தான். ஸோ வந்து செய்திகளை வந்து மற்றவங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிறக்காண்டி தான் இந்த குகை ஓவியங்களை வந்து ப்ரிஃபர் பண்ணுறான். செய்திகளை மற்றவர்களுக்கு தெரிவிப்பதற்காக தான் குகை ஓவியங்களை ப்ரிஃபர் பண்ணுறோம். ஸோ வேட்டைக்கு செல்லுதல், நடனம் ஆடுதல், போர் செய்தல், இந்த மாதிரி காட்சிகள் தான் மேக்சிமம் இருந்திருக்கு. கோட்டோவியமாக தான் இருந்திருக்கு. ஜஸ்ட்டு ஒரு கலர் இல்லாமல் மண் மற்றும் கல் துகள்களை வச்சு தான் அதுக்கு வண்ணம் தீட்டியிருக்காங்க. இதை உற்று நோக்கினா பழந்தமிழருடைய வாழ்க்கை முறைகளை வந்து நம்மளால் அறிஞ்சு கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து என்ன சொல்லியிருக்காங்க, எங்களை உற்று நோக்கினால், குகை ஓவியங்களை உற்று நோக்கினால் பழந்தமிழருடைய வாழ்க்கை முறையை நம்மளால் அறிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ எதுக்காண்டி இந்த ஓவியம் வரைஞ்சாங்க, செய்திகளை மற்றவங்களுக்கு தெரிவிக்கணுன்றக்காண்டி. என்ன மாதிரி ஓவியம்னா வேட்டைக்கு செல்லுதல், நடனம் ஆடுதல், போர் செய்தல். அது வந்து கோட்டோவியங்களாக தான் இருந்திருக்கு. மண் கல்லை வச்சு தான் அதுக்கு வண்ணம் தீட்டினாங்க. அதை உற்று நோக்கணும் அப்படின்னா பழந்தமிழருடைய வாழ்க்கை முறைகளை வந்து நம்ம அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா
ஸோ சுவர் ஓவியம் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா பழந்தமிழர் வந்து வீடு கட்டி வாழ தொடங்கினதுலேருந்து இது வருது. அரண்மனை, மண்டபம், கோயில் இந்த மாதிரி இடத்துலலாம் இருக்கக்கூடிய சுவர்களையாக இருக்கலாம், இல்லைனா மேற்கூரைகள்லையாக இருக்கலாம், அங்கெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி சுவர் ஓவியங்கள் வரைஞ்சி வச்சுருப்பாங்க. சுவர் ஓவியம் அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வருது சித்தன்ன வாசல் தான். ப்ளஸ் நமக்கு தஞ்சை பெரிய கோயில் இருக்கு இல்லையா, அங்கேயும் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி சுவர் ஓவியங்கள் வந்து மேக்சிமம் வரைஞ்சி வச்சுருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சுவர் ஓவியங்கள் வந்து எப்படி வரைஞ்சாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆற்று மணலில் சுண்ணாம்பை கலந்து நம்ம எங்கே வந்து பெயிண்ட் பண்ணணுமோ அந்த சுவரை வந்து ஃபஸ்ட்டு சமப்படுத்தினாங்க. ஸோ நல்லா பிளெயினாக மாற்றினதுக்கப்புறம் அதில் வந்து ஒன்று ஈரம் காய்கிறக்கு முன்னாடியே வரைஞ்சிருவாங்க, இல்லை ஈரம் காஞ்சதுக்கு அப்புறமா வரைவாங்க. ஸோ இதை தான் சொல்லியிருக்காங்க. அப்புறம் மேக்சிமம் கருவறை சுவர்களையும் மண்டபங்களோட சுவர்களையும் தஞ்சை பெரிய கோயிலில் இந்த ஓவியங்களை வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஸோ நாயன்மார்களில் ஒருத்தராக இருக்கிற சுந்தரர் இருக்கார் இல்லையா, அவருடைய வாழ்க்கை நிகழ்ச்சிகளை வந்து இந்த சுவர் ஓவியங்களில் நம்மளால் பார்க்க முடியும் அப்படிங்கிறதான் இம்பார்ட்டன்ட். ஸோ தஞ்சை பெரிய கோயில், நாயன்மார்களில் ஒருத்தர் சுந்தரர், சுவர் ஓவியம்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளஸ் சுவர் ஓவியம் அப்படின்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும்னு சொன்னேன், சித்தன்ன வாசல் ஞாபகம் வரும், அவ்வளோதான். நெக்ஸ்ட், கண்ணா வா, அதோ அங்குள்ள துணி ஓவியங்களை பார்ப்போம். கண்ணன் துணி ஓவியத்தின் அருகில் உள்ள பொத்தானை அழுத்துகிறான். துணிகளில் ஓவியங்கள் வரையும் முறை பழங்காலம் முதலே வழக்கத்தில் இருந்துள்ளது. ஓவியம் வரையப்படும் துணியை எழினி, திரைச்சீலை, கிளி, படாம் என பல பெயர்களில் அழைப்பர். சீவக சிந்தாமணி காப்பியத்தில் குணமாலை என்னும் தலைவி யானையை கண்டு அஞ்சிய காட்சியை சீவகன் துணியில் வரைந்ததாக கூறப்பட்டுள்ளது. தற்காலத்தில் எங்களை கலம்காரி ஓவியங்கள் என்னும் பெயரில் தமிழகத்திலும் ஆந்திராவிலும் ஓவியர்கள் வரைந்து வருகின்றனர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த துணி ஓவியம் என்ன சொல்லுதுன்னு பார்த்துடலாம். துணி ஓவியம் அப்படிங்கிறது வந்து பழங்காலத்துலேருந்தே இருந்துகிட்ருக்கு. ஸோ ஓவியம் வரைகிறதுக்கு என்ன துணியை யூஸ் பண்ணுறோமோ அதை நம்ம என்ன சொல்கிறோம், எழினி, திரைச்சீலை, கிளி, படாம் அப்படின்னு சொல்கிறோம். எழினி, திரைச்சீலை, கிளி, படாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. சீவக சிந்தாமணியில் குணமாலை அப்படிங்கிற தலைவி வந்து யானையை கண்டு அஞ்சுறாளாம். ஸோ அந்த நிகழ்ச்சியை அப்படியே சீவகன் வந்து துணியில் வரைகிறதா கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த கலம்காரி ஓவியங்கள் அப்படிங்கிற பேரில் தமிழகத்திலும் ஆந்திராலையும் ஓவியங்கள் வந்து வரையப்பட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஓவியங்கள் வந்து மேக்சிமம் இப்போ நம்ம எங்கே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா கலம்காரி ஓவியங்கள். அப்புறமா இந்த பாக்ஸை பார்த்துடலாம். புனையா ஓவியங்கள் பற்றி நம் இலக்கியங்கள் கூறும் செய்திகள். புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் நெடுநல் வாடை. புனையா ஓவியம் புறம் போந்தன்ன மணிமேகலை. ஸோ இது ரெண்டுமே புனையா ஓவியம்னு தொடங்குது இல்லையா, ஸோ கன்ஃபியூஸ் ஆகும் கண்டிப்பாக. நெடிய நெல் வாடை வந்து வருது, அதாவது நெல்லை வந்து என்ன பண்ணுவாங்க, அறுக்கமிச்சில் அழகான வாசமாக தான் இருக்கும். ஆனால் அதே இடத்துல நீங்கள் நெடு நேரம் நின்றுட்டே இருக்கீங்க அப்படின்னா அது வாடையாக மாறிடும் இல்லையா. ஸோ அந்த வாடையில் நின்று காலையிலேருந்து நம்ம நெல் அறுத்து வேலை செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப கடுப்பாக வரும். ஸோ அதை தான் என்ன சொல்லியிருக்காங்க, புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் அப்படின்னா நெடுமையான நெல் வாடையில் நின்றுட்டுருக்கோம் அப்படின்னு அர்த்தம், நெடு நெல் வாடை. இப்போ புனையா ஓவியம் புறம் போந்தன்ன அப்படின்னா அப்படி மணியை அடிச்சுட்டு கோயிலுக்குள்ளே என்ட்ராவாங்க. அப்போ உள்ளே போன உடனே ஒரு புனையா ஓவியம் இருக்குது. இதை பார்த்த உடனே இவ்வளோ அழகாக இருக்குது, பின்னாடி போய் பாருங்கள் அது சிலையாக இருக்கும், ஓவியமாக இருக்காது, இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. புறம் போந்தன்ன பின்னாடி போய் பாருங்கள் அப்படின்றாங்க. ஸோ அவ்வளோ மேகலையாக இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்கக்கூடியது தான் அந்த மணிகள் பொருந்திய கோயிலில் இருக்கக்கூடிய புனையா ஓவியம் அப்படின்றத வந்து மணிமேகலை சொல்லுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த துணி ஓவியங்கள் பற்றி என்ன சொல்லியிருக்காங்க, துணியை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா எழினி, திரைச்சீலை, கிளி, படாம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த துணி ஓவியங்களில் வந்து சீவக சிந்தாமணி காப்பியத்தில் குணமாலை அப்படிங்கிற தலைவி யானையை வந்து பார்த்து பயப்படுறாங்க. அந்த நிகழ்ச்சியை வந்து சீவகன் வரைஞ்ச மாதிரியான ஒரு நிகழ்ச்சி வந்து காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போவும் நமக்கு வந்து துணி ஓவியங்கள் இருக்குது, எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கலம்காரி ஓவியங்கள் அப்படிங்கிற பேரில் ஆந்திராலையும் தமிழகத்துலேயும் மட்டும்தான் அது வந்து ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் அப்படின்னா நெடு நெல் வாடை. புனையா ஓவியம் புறம் போந்தன்ன அப்படின்னா மணிமேகலை. ஓலைச்சுவடிகள் மீது எழுத்தாணிகளை கொண்டு கோட்டோவியமாகவும் வண்ணப்பூச்சி ஓவியமாகவும் எங்களை வரைவார்கள். நாங்கள் பெரும்பாலும் இதிகாசம் மற்றும் புராண காட்சிகளாகவே இருக்கிறோம். தற்காலத்தில் எங்களை காண்பது அரிதாகிவிட்டது. தஞ்சாவூர் சரஸ்வதி மஹால் நூலகத்திற்கு சென்றால் எங்களை காணலாம். இப்போ நம்ம எப்படி பேப்பரை ட்ரெண்டாக யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இந்த காலத்தில் ஓலைச்சுவடி யூஸ் பண்ணாங்க இல்லையா. ஸோ ஓலைச்சுவடியில் எழுத்தாணியை வச்சு கோட்டோவியமாகவும் வண்ணப்பூச்சி ஓவியமாகவும் அந்த காலத்திலே வரைஞ்சிருக்காங்க. ஸோ
இதிகாசம் புராண காட்சி தான் மேக்ஸிமம் வரைஞ்சிருப்பாங்க. ஸோ தஞ்சாவூர் சரஸ்வதி மஹால் நூலகத்திற்கு போனோன்னா அதை பார்க்க முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 3 பாயிண்ட் தான். கோட்டோவியம், வண்ணப்பூச்சி ஓவியம், இதிகாசம், புராண காட்சி, தஞ்சாவூர் சரஸ்வதி மஹால் நூலகத்தில் இருக்குது. இவ்வளோ தான் ஓலைச்சுவடி ஓவியம். இது இப்போ மணி என்ன சொல்கிறான் அப்படின்னா, தாளில் ஓவியம் வரைஞ்சாலே நம்ம அழிப்பானை யூஸ் பண்ணி எத்தனை முறை அதை அழிக்கிறோம். ஒரு முறை எழுத்தாணியில் கீறிவிட்டால் திருத்த முடியாத ஓலைச்சுவடிகள் நம் முன்னோர்கள் ஓவியம் வரைந்துள்ளனர். அவர்களின் திறமையை எண்ணி பார்த்தால் வியப்பாக இருக்கிறது. கண்ணன், சரி வா, செப்பேட்டு ஓவியம் என்ன சொல்கிறது என்று கேட்போம். கண்ணன் செப்பேட்டு ஓவியத்தின் அருகிலுள்ள பொத்தானை அழுத்துகிறான். செப்பேட்டு ஓவியம் முற்காலத்தில் மன்னர்களின் ஆணைகளையும் அரசு ஆவணங்களையும் செப்பேடுகளில் பொருத்தி வைப்பது வழக்கம். அதை போல உளி கொண்டு வரை கோடுகளாக எங்களையும் வரைந்தனர். பொதுவாக நீர்நிலைகள், செடி கொடிகள், பறவைகள், விலங்குகள், குறியீடுகள் போன்றவைகளாக எங்களை காணலாம். ஸோ முந்தி காலத்தில் எல்லாத்தையும் எப்படிடா நோட் பண்ணி வச்சாங்க அப்படின்னா, உலோகங்கள் இருக்கும் இல்லையா, உலோகங்களில் தகடு மாதிரி செஞ்சுட்டு அந்த தகட்டில் என்ன பண்ணுவாங்க, எழுதி வச்சுருவாங்க, உளி வச்சு எழுதி வச்சுருவாங்க. ஸோ அந்த கொடிக்குளம் பேச்சு அந்த மூவியில் வந்து சிவகார்த்திகேயன் மூவியில் கொடிக்குளம் பேச்சு ஒரு செப்பேடு காமிப்பாங்க இல்லையா, அந்த செப்பேடு என்ன பண்ணுவாங்க, வாசிச்சா ஒன்றுமே தெரியாது, கொஞ்சோண்டு சுண்ணாம்பு தடவிப்பார், நல்லா தெரியும்னு சுண்ணாம்பு தடவி பார்த்தாங்கன்னு தெரியும் இல்லையா, அதான் செப்பேடு. ஸோ முக்காலத்தில் மன்னர்களோட ஆணைகளாக இருக்கட்டும், அரசு ஆவணங்களாக இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே என்ன பண்ணிடுவாங்க, செப்பேடுகளை தான் எழுதி வைப்பாங்க. பேப்பர்ஸ் கிடையாதுங்கிறனால, ஓலைச்சுவடிகளை விட செப்பேடில் எழுதி வச்சா நல்லா இருக்குங்கிறனால பட்டா இப்போ இருக்கிற பத்திரம்ன்ற மாதிரி செப்பேடு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உளி வச்சு வரைஞ்சிருக்காங்க. மேக்ஸிமம் இதில் இருந்த பெயிண்டிங்ஸ் எந்த மாதிரி இருந்துச்சுன்னா, நீர்நிலைகள், செடி கொடிகள், பறவைகள், விலங்குகள், குறியீடுகள், அந்த மாதிரி இதை தான் வந்து செப்பேடுகளில் குறித்து வச்சுருக்காங்க. அப்புறமா பாக்ஸு. ஓவிய மண்டபத்தில் பல வகையான ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன. ஓவியங்கள் குறித்து அறிந்தோர் அறியாதவர்களுக்கு விளக்கி கூறினர் என்ற செய்தி பரிபாடலில் இடம்பெற்றுள்ளது. இன்ன பல எழுத்து நிலை மண்டபம் துண்ணுணர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும் அப்படின்னு பரிபாடல் வந்து சொல்லியிருக்கு அப்படின்றது தான் நமக்கு வந்து நியூஸ். ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் எந்த ஸ்டோரி வச்சு ஞாபகம் வச்சுருக்கேன் அப்படின்னா, தெனாலிராமன் ஸ்டோரியை வந்து ஓவியமாக வரைஞ்சிருக்காங்க. அது என்ன இதுன்னா, தெனாலிராமன் வந்து அரசர்கிட்ட குதிரையை வாங்கிட்டு வந்து எழுத்துநிலை மண்டபம் ஒன்று கட்டி உள்ளே தூக்கி குதிரையை போட்டுடுறாரு. ஸோ இதில் குதிரையை வந்து பலன்னு வளர்த்துத்தாங்க அப்படின்னு அரசர் சொல்லி விடுறாரு. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, குதிரையை வளர்க்குறதுக்கு கொடுத்த காசெல்லாம் சுட்டுடுறாரு. சுட்டுட்டு குதிரைக்கு துண்ணுறக்கு என்ன கொடுக்காருன்னா, கொஞ்சோண்டு ஒரு கைப்பிடி வைக்கோல் மட்டும் கொடுக்குறாரு. ஸோ குதிரை ரொம்ப வீக் ஆயிடுது. அந்த கதையை வந்து மண்டபத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, ஓவியமாக வரைஞ்சி வச்சுருக்காங்க. அந்த கதையை தெரிஞ்சவங்க வந்து தெரியாதவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அப்படிங்கிறது எதில் குறிப்பிடப்பட்டிருக்குன்னா, பரிபாடலில் குறிப்பிடப்பட்டிருக்கு. பரிபாடல்னால் என்னது, குதிரையோட பாடல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பரினாலே நமக்கு குதிரை தானே, இப்படி தான் நான் ஞாபகம் வச்சுருக்கேன். இன்ன பல எழுத்து நிலை மண்டபம் துண்ணுணர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும் பரிபாடல். ஸோ இன்ன பலன்னு வளர்த்துட்டுவான்னு கொடுத்த குதிரையை ஒரு மண்டபம் கிட்டே உள்ள தூக்கி போட்டுட்டு துண்ணவும் ஒன்றும் கொடுக்காம கொடுத்த காசையும் சுட்டுட்டு அதை வந்து கதையாக அறிவுறுத்தியிருக்காங்க. இதில் பரிபாடலில் அந்த கதை தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஓவிய மண்டபத்தில் அதை ஓவியமாக வரைஞ்சி வச்சுருக்காங்க அப்படிங்கிறதா அந்த கதை. அதை தான் அந்த பாக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது உண்மை கிடையாது, ஞாபகம் வைக்கிறக்காண்டி சொன்னேன், அவ்வளோதான். அங்கே சில புதுமையான ஓவியங்கள் காணப்படுகின்றனவே, வா சென்று பார்க்கலாம். தந்த ஓவியங்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இவை யார் தந்த ஓவியங்களாக இருக்கும்? ஸோ தந்த ஓவியங்கள் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. அது யார் தந்த ஓவியம்ப்பா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஸோ அந்த ஓவியத்தை பார்த்தோம் அப்படின்னா, இது நாங்கள் யானை தந்தங்களின் மீது வரையப்பட்ட ஓவியங்கள். வயது முதிர்ந்த இறந்த யானையின் தந்தங்கள் மீது பல வகை நீர் வண்ணங்களை பயன்படுத்தி அழகான ஓவியங்களாக எங்களை வரைவார்கள். எங்களை கேரள மாநிலத்தில் அதிகமாக காண முடியும். ஸோ என்ன சொல்கிறாங்க, தந்த ஓவியங்கள் இருக்குது. அதில் பார்த்தோம் அப்படின்னா, இறந்து போன யானை இருக்கும் இல்லையா, அந்த யானையோட வயது முதிர்ந்த யானையோட தந்தங்கள் மேலே பல வகையான நீர் வண்ணங்களை பயன்படுத்தி அழகான ஓவியமாக வரைஞ்சிருவாங்க. அது வந்து மேக்சிமம் கேரள மாநிலத்தில் தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி ஓவியமே சொல்லிடுச்சு. அப்புறமா கண்ணாடி ஓவியம். கண்ணாடிகள் முகம் பார்க்க மட்டும் பயன்படும் என நினைத்திருப்பீர்கள். ஆனால் அழகிய வண்ண ஓவியங்களாகிய எங்களை வரையவும் கண்ணாடிகளை பயன்படுத்துகின்றனர். பல வகையான உருவங்கள், இயற்கை காட்சிகள் போன்றவைகளாக நாங்கள் வரையப்படுகிறோம். எங்களை உருவாக்கும் ஓவியர்கள் தஞ்சாவூரில் மிகுதியாக உள்ளனர். ஸோ கண்ணாடி ஓவியம், கண்ணாடி அப்படின்னா நமக்கு முகம் பார்க்குறது மட்டும்தான் தெரியும். ஆனால் அழகிய வண்ண ஓவியங்களாகவும் கண்ணாடி ஓவியங்களை வந்து வரைய முடியும். பல வகையான உருவங்கள், இயற்கை காட்சிகள், இந்த மாதிரி இதாகவும் வரையப்படுது ஓவியங்கள்.
கோயிலுக்கெலாம் போனோம் அப்படின்னா மிரர் ஜன்னல் கதவுலலாம் என்ன பண்ணியிருப்பாங்க, ஓவியம் வரைஞ்சிருப்பாங்க. ஸோ அந்த ஓவியங்கள் வந்து மேக்ஸிமம் தஞ்சாவூரில் தான் அதிகமாக வரையப்படுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ தஞ்சாவூர் வந்து தலையாட்டி பொம்மைக்கு மட்டும் ஃபேமஸ் கிடையாது, கண்ணாடி ஓவியங்களுக்கும் ஃபேமஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடடா, ஓவியங்களில் தான் எத்தனை வகைகள்! இதோ 20ஆம் நூற்றாண்டு ஓவியங்கள். நாம் இறுதி பகுதிக்கு வந்துவிட்டோம். அதோ அங்கே நாம் இப்போது வரைவது போல தாள்களில் வரையப்பட்ட ஓவியங்கள் உள்ளன. வா சென்று பார்க்கலாம். தாள் ஓவியம் தற்காலத்தில் பரவலான பயன்பாட்டில் இருப்பவர்கள் நாங்களே. கோட்டோவியங்கள், வண்ண ஓவியங்கள், நவீன ஓவியங்கள் என பல வகையான வடிவங்களில் நாங்கள் காணப்படுகிறோம். கரிக்கோல், நீர் வண்ணம், எண்ணெய் வண்ணம் ஆகியவற்றை பயன்படுத்தி எங்களை வரைகின்றனர். பேப்பரில் இப்போ வரைகிறோம் அப்படின்னா கோட்டோவியமாக வரையலாம், ஜஸ்ட் இது கலர் கொடுக்காம. வண்ண ஓவியங்களாக வரையலாம், நவீன ஓவியங்களாக வரையலாம். கரிக்கோல்னா பென்சில், ஞாபகம் வச்சுக்கோங்க. நீர் வண்ணம் அப்படின்னா எனது பெயிண்ட்டு. எண்ணெய் வண்ணம்னா ஆயில் போஸ்டர். ஸோ அந்த மாதிரி வரைய முடியும்னு சொல்லிட்டாங்க. கருத்துப்பட ஓவியம் அரசியல் கருத்துக்களை எளிமையாக விளக்குவதற்கு நாங்கள் பயன்படுகிறோம். இந்தியா இதழில் பாரதியார் தான் எங்களை முதலில் அறிமுகப்படுத்தினார். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ இந்த மாதிரி கார்ட்டூன் வச்சு நமக்கு வந்து நியூஸ் பேப்பரில் வந்து நியூஸை சொல்கிறது வந்து யார் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணாங்களாம், பாரதியார் தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணாங்களாம். ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க, இந்தியா இதழில் பாரதியார் தான் எங்களை முதன்முறையாக யூஸ் பண்ணாங்க அப்படின்னு கருத்துப்பட ஓவியம் வந்து சொல்லிடுச்சு. கருத்துப்பட ஓவியம்னா என்னது, கார்ட்டூன் அப்படிங்கிறதா கருத்துப்பட ஓவியம். ஸோ இப்போது பெரும்பாலான இதழ்களில் நீங்கள் எங்களை பார்க்க முடியும். எங்களுடைய மற்றொரு வடிவமே கேலி சித்திரம் ஆகும். மனித உருவங்களை விந்தையான தோற்றங்களில் நகைச்சுவை தோன்றும்படி வரைவதே கேலி சித்திரம் என்பர். ஸோ அதுதான் என்ன சொல்கிறாங்க, கார்ட்டூன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன வந்து நினைக்கிறோமோ அதை வந்து வரைஞ்சி காமிக்கிறது தான் கேலி சித்திரம். விந்தையான தோற்றங்களில் நகைச்சுவை தோன்றும்படியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மனித உருவங்களை விந்தையான தோற்றங்களில் நகைச்சுவை தோன்றும்படி வரைகிறது தான் என்ன சொல்கிறோம், கேலி சித்திரம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். கண்ணன் நவீன ஓவியத்தின் அருகிலுள்ள பொத்தானை அழுத்துகிறான். நவீன ஓவியம் ஓவியக்கலையின் மிக புதுமையான வடிவமாக நாங்கள் விளங்குகிறோம். புதுமையான பார்வையில் புதிய கருத்துக்கள் வெளிப்படுமாறு எங்களை வரைகின்றனர். பார்வையாளர்களின் மனப்பான்மைக்கு ஏற்ப பொருள் கொள்ளும் வகையில் கோடுகளாகவும் கிற்கல்களாகவும் நாங்கள் வரையப்படுகிறோம். பல வண்ண கலவைகளை கொண்டு எங்களை வரைகின்றனர். இந்த கண்காட்சியின் மூலம் பல வகையான ஓவியங்களை பற்றி அறிந்து கொண்டோம். அதிலும் ஓவியங்களே நம்மளோடு பேசியது சிறப்பாக இருந்தது. இந்த நாளை நம்மால் மறக்கவே முடியாது. நாமும் சிறந்த ஓவியங்களை வரைந்து பழகுவோம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, நவீன ஓவியம் ஓவியக்கலையில் மிக புதுமையான வடிவமே இந்த நவீன ஓவியம் தான். புதுமையான பார்வையில் புதுமையான கருத்துக்களை வெளிப்படுத்துறக்காண்டி தான் இந்த நவீன ஓவியங்கள் வந்து வரையப்படுது. பார்வையாளர்களோட மனப்பான்மைக்கு ஏற்ற மாதிரி பொருள் புரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கோடுகளாகவும் கிற்கல்களாகவும் இது வரையப்படுது. பல வண்ண கலவைகளை கொண்டும் இது வந்து வரையப்படுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கலை மரபுகளை இணைத்து ஓவியங்களில் புதுமைகளை புகுத்தியவர் ராஜா ரவி வர்மா. ஸோ வந்து 2 கலரிங்கை வந்து மிக்ஸ் பண்ணவங்க யார், ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைச்சு ஓவியங்களில் புதுமைகளை புகுத்தியவர் யார், ராஜா ரவி வர்மா அப்படிங்கிறவங்க தான் ஓவியங்களில் வந்து புதுமைகளை புகுத்தியிருக்காங்க. இவரது ஓவிய முறைகள் பிற்காலத்தில் நாட்காட்டிகளில் அதிகம் பயன்படுத்தப்பட்டன. நாட்காட்டி ஓவியம் வரையும் முறையின் முன்னோடிகளுள் ஒருவராக கருதப்படுபவர் கொண்டைய ராஜு. அதாவது நாட்காட்டி ஓவியங்கள் இருக்குல்ல, அந்த நாட்காட்டி ஓவியம் வரையும் முறையோட முன்னோடியாக இருக்கிறவர் யாருன்னா கொண்டைய ராஜு அப்படிங்கிறவங்க. காலண்டர் பெயிண்டிங், ஸோ அதுக்கு வந்து முன்னோடியாக இருக்கிறது கொண்டைய ராஜு அப்படிங்கிறவங்க. நாட்காட்டி ஓவியங்களை பசார் பெயிண்டிங் என்றும் அழைப்பர். ஸோ நாட்காட்டி ஓவியத்தை நம்ம என்ன சொல்கிறோம், பசார் பெயிண்டிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த பாக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐரோப்பிய கலை நுணுக்கத்தோட இந்திய கதை மரபை வந்து இணைச்சவர் யார், நம்மளுடைய ராஜா ரவி வர்மா அப்படிங்கிறவங்க. ஸோ பிற்காலத்தில் நாட்காட்டிகள் ஓவியங்கள் வந்து அதிகமாக ஃபேமஸ் ஆச்சு. இந்த நாட்காட்டி ஓவிய முறையோட முன்னோடி யாருன்னா கொண்டைய ராஜு அப்படிங்கிறவர் தான் நாட்காட்டி ஓவியத்துக்கு முன்னோடி. நாட்காட்டி ஓவியங்களை பசார் பெயிண்டிங் அப்படின்னும் சொல்லுவாங்க. இப்போ வந்து நாட்காட்டி அப்படின்னாலே நமக்கு வந்து கிருஷ்ணனுடைய அந்த குட்டி பிள்ளையாக இருக்கிற பிக்சர் தானே இருக்கும். ஸோ அவர் ஒரு ராஜா, அந்த ஒரு சின்ன கொண்டையோட அழகாக உட்காந்துருப்பாங்க. கொண்டைய ராஜு, நாட்காட்டி ஓவியம்னாலே நமக்கு யார் ஞாபகம் வரணும், கொண்டைய ராஜு. பசார் பெயிண்டிங், அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, பசார் பெயிண்டிங்கில் தான் வரைஞ்சிருப்பாங்க.
ஸோ அவ்வளோதான். இந்த பாடத்தில் இதெல்லாம் ரிவைஸ் பண்ணணுன்றதை மட்டும் லைட்டாக பார்த்துக்கலாம். இந்த மேலே ஒரு பாக்ஸ் விட்டுருக்கோம், ஸோ அதை பார்த்துக்கலாம். ஓவியம், ஓவு, ஓவியம், ஓவம், சித்திரம், படம், படாம், வட்டிகை செய்தி. ஓவியம் வரைபவர் கண்ணுள் வினைஞர், ஓவியப் புலவர், ஓவமாக்கல், கிளவி வல்லோன், சித்திரக்காரர், வித்தகர். ஸோ ஓவியம் வரைபவர் யார்? கண்ணுள் வினைஞர், கண்ணுள் வினைஞர். ஓவியப் புலவர், ஓவியப் புலவர், ஓவமாக்கல், கிளவி வல்லோன், சித்திரக்காரர், வித்தகர். ஓவியக்கூடம் எழுத்தொழில் அம்பலம், எழுத்துநிலை மண்டபம், சித்திர அம்பலம், சித்திரக்கூடம், சித்திர மாடம், சித்திர மண்டபம், சித்திர சபை. ஸோ எழுத்தொழில் அம்பலம், எழுத்துநிலை மண்டபம், எழுத்துநிலை மண்டபம், சித்திர அம்பலம், சித்திரக்கூடம், சித்திர மாடம், சித்திர மண்டபம், சித்திர சபை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ முதல்லேருந்து ஒரு வாட்டி இந்த பாடத்தை வந்து ரிவைஸ் பண்ணிடலாம். ஸோ புக் பேக் ஒன்வர்ட்ஸ் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு ரிவைஸ் பண்ணோன்னா அதில் தெரியாத மேலே கண்டுபிடிச்சிடலாம். குகை ஓவியங்களில் வண்ணம் தீட்ட பயன்படுத்தப்படும் பொருட்களில் ஒன்று. குகை ஓவியங்களில் மண் துகள் வச்சு தானே வண்ணம் கொடுப்பாங்க. ஸோ மண் துகள் தான் அதுக்கு ஆன்சர். நகைச்சுவை உணர்வு வெளிப்படுமாறு வரையப்படும் ஓவியம் கேலி சித்திரம். கோட்டோவியம், கோட்டு கூட்டல் ஓவியம், கோடு கூட்டல் ஓவியமோ? ஸோ இதுக்கு ஆன்சர் தெரில. கோட்டோவியம் பிரித்தெழுதுக, கோடு கூட்டல் ஓவியமா கோட்டு கூட்டல் ஓவியமான்னு சொல்லி கண்டுபிடிச்சு சொல்லுங்கள். செப்பேடு என்னும் சொல்லை பிரித்தெழுதுவது செப்பு கூட்டல் ஏடு. எழுத்து கூட்டல் ஆணி எழுத்தாணி. கருத்து படங்களை அறிமுகப்படுத்தியவர் இந்தியா இதழில் பாரதியார். கலம்காரி ஓவியம் என்று அழைக்கப்படுவது துணி ஓவியம். மன்னர்களின் ஆணைகளையும் அரசு ஆவணங்களையும் மீது டேஸ் பொறித்து பாதுகாத்தனர். செப்பேடுகளில் பொறித்து பாதுகாத்தனர். ஸோ இதுதான் புக் பேக்கு. என்ன சொல்லியிருக்காங்க? ஃபஸ்ட்டு கொஸ்டின், குகை ஓவியங்கள் வண்ணம் தீட்ட பயன்படுத்தப்பட்ட பொருட்களில் ஒன்று மண் துகள்கள். நகைச்சுவை உணர்வு வெளிப்படுமாறு வரையப்படும் ஓவியம் கேலி சித்திரம். கோட்டோவியம் பிரித்தெழுதுக, கோடு கூட்டல் ஓவியம். செப்பேடு செப்பு கூட்டல் ஏடு, எழுத்து கூட்டல் ஆணி எழுத்தாணி. கருத்து படங்களை அறிமுகப்படுத்தியவர் பாரதியார், இந்தியா இதழில். கலம்காரி ஓவியம் என்று அழைக்கப்படுவது துணி ஓவியங்கள். மன்னர்களின் ஆணைகளையும் அரசு ஆணைகளையும் செப்பேடுகளில் மேலே பொறித்து வைத்தனர். அவ்வளோதான். ஸோ இதில் வந்து ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம். ஸோ 5 minutesல ரிவைஸ் பண்ணி முடிக்கணும். என்ன சொல்லியிருக்காங்க? பேசும் ஓவியங்கள் ஆயக்கலைகள் 64. நம்மளுடைய கண்ணையும் கருத்தையும் கவரக்கூடியது ஓவியக்கலை. நுண்கலைகளில் முதன்மையான கலை தான் இந்த ஓவியக்கலை. ஸோ குகை ஓவியம், குகைகளில் தான் மனிதர் முதல்ல வாழ்ந்தனால அங்கே தான் முதல் ஓவியங்கள். செய்திகளை வந்து மற்றவங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிறக்காண்டி இந்த ஓவியங்களை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணாங்க. வேட்டைக்கு செல்லுதல், நடனம் ஆடுதல், போர் செய்தல் போன்ற காட்சிகள் தான் வரையப்பட்டிருக்கு. கோட்டோவியமாக தான் இருக்கும். மண் மற்றும் கல் துகள்களை கொண்டு தான் ஃபஸ்ட்டு வண்ணம் கொடுத்தாங்க. அதாவது இந்த குகை ஓவியங்களை உற்று நோக்கணும் அப்படின்னா பழந்தமிழருடைய வாழ்க்கை முறையை நம்மளால் அறிந்து கொள்ள முடியும். ரெண்டாவதாக சுவர் ஓவியம். இது அரண்மனை, மண்டபம், கோயில்களில் வரையப்பட்டுச்சு. மனுஷன் முதல்ல வீடு கட்டி வாழ தொடங்கின காலத்துலேருந்தே இந்த சுவர் ஓவியம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சித்தன்ன வாசலில் ஃபேமஸ், ப்ளஸ் தஞ்சை பெரிய கோயிலில் ஃபேமஸ், கருவறை சுவர், சுற்றுச்சுவர்களில், மண்டப சுவர்களில் இது வந்து ஃபேமஸ். நாயன்மார்களில் ஒருத்தராக இருக்கிற சுந்தரருடைய வாழ்க்கை நிகழ்வுகளை தான் இது வந்து வரைஞ்சிருக்கும். அப்புறம் இது எப்படி வரைவாங்க அப்படி பார்த்தோன்னா, ஆற்று மணல் கூட சுண்ணாம்பை சேர்த்து சுவரை சமப்படுத்துவாங்க. சுவர் ஈரப்பதமாக இருக்கும்போது இல்லைனா சுவர் காஞ்சதுக்கு அப்புறமா வரைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்த துணி ஓவியம். துணி ஓவியத்தை வந்து பழங்காலத்துலேருந்தே நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். எழினி, திரைச்செயிலை, கிளி, படாம்னு சொல்கிறோம் அந்த வரையக்கூடிய துணியை. சீவகஸ்நாமணியில் குணமாலை யானையை கண்டு பயப்படுற காட்சி சீவகன் வந்து வரைகிறான்னு அந்த காவியத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. கலம்காரி ஓவியங்கள் அப்படின்னு தான் இப்போ அழைக்கிறோம். ஆந்திராலையும் தமிழ்நாட்டிலையும் இது வந்து ஃபேமஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் நெடுநல் வாடை. நெல்லோட வாசம் நெடுமையான நிறம் இருக்கனால வாடையாக மாறிடுது. அங்கே நின்னோன்னா ரொம்ப கடுப்பாக வருது. புனையா ஓவியம் புறம் போந்தன்ன. மணி அடிச்சுட்டு கோயிலுக்குள்ளே போனோன்னா ஓவியத்தை பார்க்குறோம். பார்த்தோன்னா புறம் போந்தன்ன, பின்னாடி போய் பாருங்கள், வேறு ஏதாவது இருக்கான்னு பாருங்கள் அப்படின்னு ஆச்சரியத்தோடு சொல்கிறோம். அதுதான் இது ரொம்ப அழகாக மேகலையாக இருக்கக்கூடிய ஓவியம் மணிமேகலை. ஸோ அடுத்ததாக ஓலைச்சுவடி ஓவியம். இது வந்து கோட்டோவியமாகவும் வண்ணப்பூச்சி ஓவியமாகவும் இருக்குது. இதிகாசம், புராண காட்சிகள் தான் மேக்சிமம் இதில் இடம்பெற்றிருக்கு. தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் நூலகத்தில் இது வந்து இடம்பெற்றிருக்குன்னு சொல்லிட்டாங்க. செப்பேட் ஓவியம். முற்காலத்தில் மன்னர்களின் ஆணைகளையும் அரசு ஆவணங்களையும் செப்பேடுகளில் பொறிச்சு வச்சுருக்காங்க. ஸோ நீர்நிலைகள், செடி கொடிகள், பறவைகள், விலங்குகள், குறியீடுகள் இப்படி எல்லாமே வந்து அந்த செப்பேட் ஓவியத்தில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க.
இன்ன பல பல எழுத்துநிலை மண்டபம் துண்ணுணர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும். ஸோ பளபளன்னு இருக்கக்கூடிய குதிரையை வளர்த்துட்டு வாங்கன்னு சொல்லி கொடுத்தவங்களுக்கு மண்டபத்தை கட்டி குதிரையை உள்ளே வச்சுட்டாரு. வச்சு துண்ணும் ஒன்றும் கொடுக்காம கொடுத்த காசையும் சுட்டு அறிவுறுத்திட்டாரு. யார்? தெனாலிராமன் பரிபாடல் அப்படிங்கிற புக்கு வந்து அதை பற்றி சொல்லுது. ஸோ இந்த கதை தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஓவியங்கள் மூலமாக. தந்த ஓவியங்கள். யார் தந்த ஓவியங்கள்னு பார்த்தோன்னா யாரும் தந்த ஓவியம் கிடையாது. இறந்து போன யானை, வயது முதிர்ந்த யானையோட கொம்புல வரையப்பட்டது தான் இந்த தந்த ஓவியம். நீர் வண்ணங்களை பயன்படுத்தி தான் வரைவாங்க. அடுத்ததாக இது வந்து கேரள மாநிலத்தில் தான் ஃபேமஸ். கண்ணாடி ஓவியம் அப்படின்னாலே நமக்கு தஞ்சாவூரில் தான் ஃபேமஸ். பல வகையான உருவங்கள், இயற்கை காட்சிகளை வந்து அதில் வரைய முடியும். மணி இறுதி பகுதி என்னன்னா தாளில் வரையப்படுது. கரிக்கோல், நீர் வண்ணம், எண்ணெய் வண்ணம்னு நிறைய டைப்பில் வந்து கோட்டோவியம், வண்ண ஓவியம், நவீன ஓவியம் எல்லாமே வரைகிறோம். ஸோ இந்தியா நாளிதழில் தான் முதல்ல என்ன பண்ணியிருக்காங்க, கருத்துப்படம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யார்? பாரதியார். ஸோ ஓவியம் அப்படிங்கிறத ஓவு, ஓவியம், ஓவம், சித்திரம், படம், படாம், வட்டிகை செய்தி அப்படின்னு சொல்லலாம். ஓவியம் வரைகிறவரை கண்ணுள் வினைஞர், ஓவியப் புலவர், ஓவமாக்கல், கிளவி வல்லோன், சித்திரக்காரர், வித்தகர். ஓவியக்கூடம், எழுத்தொழில் அம்பலம், எழுத்துநிலை மண்டபம், சித்திர அம்பலம், சித்திர மாடம், சித்திரக்கூடம், சித்திர மண்டபம், சித்திர சபைன்னு சொல்லலாம். லாஸ்ட்டாக நவீன ஓவியம். நவீன ஓவியத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அது வந்து இப்போ இருக்கக்கூடிய ஓவியம். ஸோ இப்போ இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கிறுக்கலாவோ நம்மளுடைய மனப்பான்மைக்கு ஏற்ற மாதிரியோ வரைஞ்சி கொடுத்துட்ருக்காங்க. கேலி சித்திரம் அப்படிங்கிறது மனித உருவங்களை விந்தையான தோற்றத்தில் வரைஞ்சி அவங்க சொல்ல வரதை வந்து நகைச்சுவை ததும்ப சொல்கிறது தான் கேலி சித்திரம் அப்படின்னு சொல்லி லெசனை முடிச்சிட்டாங்க. ஸோ குகை ஓவியங்களில் வண்ணம் தீட்டப்பட்ட பொருட்களில் ஒன்று வந்து என்னது, மண் துகள்கள். நகைச்சுவை உணர்வு வெளிப்படுமாறு வரையப்படும் ஓவியம் கேலி சித்திரம். கோட்டோவியம், கோடு கூட்டல் ஓவியம், செப்பேடு, செப்பு கூட்டல் ஏடு, எழுத்து கூட்டல் ஆணி, எழுத்தாணி. கருத்து படங்களை அறிமுகப்படுத்தியவர் பாரதியார். இந்தியா இதழ். கலம்காரி ஓவியங்கள் என்று அழைக்கப்படுவது துணி ஓவியங்கள். மன்னர்களின் ஆணைகளையும் அரசு ஆவணங்களையும் செப்பேடுகளின் மீது பொறித்து வைத்து பாதுகாத்தனர். ஸோ இதோட லெசன் முடிஞ்சிருது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.